Hello friends, welcome to Fantasy Good Tamil YouTube channel. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல்ல கொடுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இந்தியா உமன்ஸ் வெஸ்ட் இண்டியன் உமன்ஸ் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில நடக்கிற ஃபர்ஸ்ட் T20 மேட்சை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த பர்டிகுலர் மேட்சோட ஒரு சின்ன ப்ரிவியூ வீடியோ தான் பார்க்க போறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேட்சை பொறுத்த வரைக்கும் 15ஆம் தேதி டிசம்பர் நடக்கிறதுக்கு டைமிங் இரவு 7 மணிக்கு இந்த மேட்ச் நடக்கிறதுக்கு. ஸோ மேட்சை பொறுத்த வரைக்கும் மும்பைல தான் நடக்குது. ஸோ இந்தியாவில தான் அந்த மேட்சஸ் நடக்கிறதுக்கு. ஸோ வெறும் மும்பைல தான் அந்த மேட்ச் நடக்கிறதுக்கு. இப்போ வெறுவோட பிச்சு ரிப்போர்ட் பார்ப்போம். ஸோ இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு நல்லாவே ஃப்ரெண்ட்லியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ என்னதான் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நல்லா ஃப்ரெண்ட்லியா இருந்தாலும் போக போக ஸ்பின்னர்ஸ் அதில் டாமினேட் பண்றதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 10 விக்கெட்ல இருந்து ஒரு 15 விக்கெட், ஸோ ஒரு ஆவரேஜா ஒரு 8 விக்கெட் போத் இன்னிங்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா ஸ்பின்னர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 4ல இருந்து ஒரு 5 விக்கெட் அப்படிங்கிறத போத் இன்னிங்ஸ்லுமே எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்திருக்கு. இதுல நல்ல குவாலிட்டியான ஸ்பின் பவுலர்ஸ் நல்லாவே ஃப்ரெண்ட்லியா இருக்கும். விக்கெட்டிங் ஆப்ஷன் நல்லாவே இருக்கு. பேட்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜ் ஸ்கோர் 125 சம்திங் 130. ஸோ இந்த மாதிரி அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த வெனுவை டாஸை வின் பண்ணுறது ஃபர்ஸ்ட் பவுலிங்கை தான் சூஸ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் ஸ்கோர் டார்கெட் பண்ணிட்டாங்க அப்படின்னா செகண்டா பேட் பண்ணும்போது ஈஸியாக வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும். ஓகே, இப்ப நீங்களும் நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணீங்கன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கிங்க. லாஸ்ட் ஆஃப் அன் அவர்ல கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக் ஒரு டெமோ டீம் கொடுக்குறோம். அந்த டீம் தகுந்த பிளேயர்ஸா இருக்கட்டும் அல்லது கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா இருக்கட்டும் சேஸ் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்க. ரொம்ப ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். அது மட்டும் இல்லாம லாஸ்ட் ஆஃப் அன் அவர்ல 2 டீம் இருக்க பிளேயர் ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா அதுவும் நம்ம டெலிகிராம்ல கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கிங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இப்போ அடுத்த இப்ப நீங்களும் நம்ம XL11 ஆப்பை இன்னும் இன்ஸ்டால் பண்ணலாம். மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் கான்டெஸ்ட்ல ப்ளே பண்ண நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். மற்ற ஆப் நம்ம XL11 ஆப் நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நிறைய மணி டிஃபரன்ஸ் வைஸ்ல வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுல லோவஸ்ட் என்ட்ரி ஃபீஸ் தான் இருக்கு. ஒரு கம்மியான அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி நிறைய மணி வின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அது ஒரு பெஸ்ட் ஆப் நம்ம XL11 ஆப் அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம XL11 ஆப்ல சில முக்கியமான மேட்சஸ் எல்லாத்தையும் ஃப்ரீ கிவ்அவேஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அதை நீங்க ஃப்ரீயா மேட்ச் கிரியேட் பண்ணி அதுலயும் நிறைய வின் பண்ணலாம். மறக்காம நம்ம XL11 ஆப்பை ஒரு முறையாவது இன்ஸ்டால் பண்ணி இந்த ஆப்ஷன் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். நம்ம XL11 ஆப் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இன்வைட் கோட் FGT. இப்ப அடுத்த 2 டீம்ல இருக்கிற அது இல்லையா பாரதா வெனு இருக்கிற பார்ப்போம். ஸோ வெனுவை பொறுத்த வரைக்கும் ஓவராலா 5 மேட்ச் ப்ளே பண்ணிருக்காங்க இந்த வெனுல. அதுவும் உமன்ஸ் மேட்ச் பாத்தீங்கன்னா ஒரு 5 மேட்ச் ப்ளே பண்ணிருக்காங்க. அதுல பேட் செகண்டா பண்ணவங்க தான் 5 மேட்சுமே பண்ணிருக்காங்க. 100% பேட் செகண்ட் பண்றவங்க தான் வின் பண்ணிருக்காங்க. இதுல ஒரு ஆவரேஜ் ஸ்கோர் 150+ அப்படின்னு அடிச்சிருக்காங்க. ஹையஸ்ட் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியா 187 ரன் வரையும் அடிச்சிருக்காங்க. லோ ஸ்கோர் இந்தியா உமன்ஸ் 138 ஆல் அவுட் ஆயிருக்காங்க. ஹெட்வுட் ரெக்கார்ட் பார்ப்போம். ஹெட்வுட் பொறுத்த வரைக்கும் மொத்தம் 21 மேட்ச் ப்ளே பண்ணிருக்காங்க. இந்தியா உமன்ஸ் 13 மேட்சும் வெஸ்ட் இந்தியன் உமன்ஸ் 8 மேட்ச் தான் வின் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்தியா உமன்ஸ் தான் வின்னிங் பொசிஷன்ல அப்ரைட்ல இருக்காங்க ஹெட்வுட்டை பொறுத்த வரைக்கும். அடுத்ததா 2 டீம்ல இருக்க ப்ராப்பர் 11ஸ்ல யார் யார் இருக்கா அப்படிங்கிற டீட்ல பாத்துருவோம். இந்தியா உமன்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்மிருதி மந்தனா, உமா செட்ரி 2 பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. ஜெமிமா ரோட்ரிகஸ், ஹர்மன்பிரீத் கவுர், ரிச்சா கோஸ் இந்த டீமோட விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன். தீப்தி சர்மா, ஷாதனா, மின்னுமணி, ராதா யாதவ், ரேணுகா சிங். ஸோ இவங்க இந்தியா டீம் உமன்ஸோட ஒரு ப்ராப்பர் 11ஸ்ல இருக்காங்க. பாரதா வெஸ்ட் இண்டீஸ்ல இருக்க ப்ராப்பர் 11ஸை பொறுத்த வரைக்கும் ஹைலி மேத்யூஸ் அண்ட் ஜோசப் இவங்க 2 பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. அண்ட் கேம்பல் இந்த டீமோட விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன். டோனிடன், வில்லியம்ஸ், காஜனாபி, ஹென்ரி, ஆலன், அபிபேச்சர், கரிஷ்மா அண்ட் ஜேம்ஸ். ஸோ இதுதான் வெஸ்ட் இண்டீஸ் உமன்ஸோட ஒரு ப்ராப்பர் 11ஸா இருக்கு. இப்போ 2 டீம்ல இருக்க பிளேயர்ஸ் வைஸ்ல டபுள் ஆப்ஷன் வைஸ் பிளேயர் யாரு, சிங்கிள் ஆப்ஷன் வைஸ்ல எந்தெந்த பிளேயர்ஸுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிற டீட்டெயில பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் இந்தியா உமன்ஸை பொறுத்த வரைக்கும் டாப் 6ல இருக்கக்கூடிய டபுள் ஆப்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிச்சா கோஸ் அண்ட் தீப்தி சர்மா. இந்த 2 பேர் தான் டாப் 6ல இருக்கக்கூடியதுல டபுள் ஆப்ஷன் வைஸ்ல இருக்கிறாங்க. இதுல ஹர்மன்பிரீத் கவுர் மோஸ்ட் பவுலி பவுல் பண்ண மாட்டாங்க. பவுலிங் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருக்கிறது 6 பேருக்கு வரையும் பவுலிங் ஆப்ஷன்ல இருக்காங்க. அதனால ஹர்மன்பிரீத் கவுர் பவுலிங் ஆப்ஷன் கிடையாது. இதுல ரிச்சா கோஸ் பாத்தீங்கன்னா விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் பண்றாங்க.
விக்கெட் கீப்பிங் டாப் ஆர்டர்லயே வந்துடுறாங்க, டாப் 5ல வந்து இருக்கிறாங்க. ஸோ பேட்டிங் ஆர்டர் வந்து ஒரு 20+ ரன் அடிச்சிட்டாலும் ஒரு 25+ ஃபேண்டசி பாயிண்ட், ஒரு ஆவரேஜா ஒரு 25+ ஃபேண்டசி பாயிண்ட் பேட்டிங்ல இருந்து. டீம்ல இருக்கக்கூடிய ஒரு 4 ஓவரால் 29+ ஃபேண்டசி பாயிண்ட் இவங்க பேட்டிங்ல இருந்து கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அண்ட் விக்கெட் கீப்பிங் மூலயமா கிட்டத்தட்ட ஒரு 20ல இருந்து ஒரு 24+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த வெனுல ஸ்பின்னர்ஸ் டாமினேட் பண்ணுவாங்க, ஃபாஸ்ட் பாலர் ஸ்டார்டிங் நல்லா டாமினேட் பண்ணுவாங்க. பிச் யூஸ் ஆக ஸ்பின்னர்ஸ் நல்லாவே அந்த வெனுவை டேக்கன் பண்ணிக்குவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது விக்கெட் கீப்பருக்கு நல்லாவே ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட் ஆவரேஜா வச்சுக்கோமே, ஓவராலா ஒரு 50ல இருந்து ஒரு 55+ ஃபேண்டசி பாயிண்ட்ங்கிறது ரிச்சர்ட் கோஸ்க்கு வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ அடுத்ததான் தீப்தி சர்மா. ஸோ டாப் 6ல இருக்கக்கூடிய டபுள் சர்வீஸ்ல தீப்தி சர்மா பொறுத்த வரைக்கும் 4 ஓவருமே வந்து பவுல் பண்ணிடுவாங்க. ஸோ 4 ஓவர் பவுல் பண்றது அவங்களுக்கு ஒரு பிளஸ். அதுல போத் இன்னிங்ஸ்மே இவங்ககிட்ட நம்ம 1 அல்லது 2 விக்கெட் வரையும் எதிர்பார்க்கலாம். இன்கேஸ் ஒரு விக்கெட் எடுக்கிறாங்க அப்படின்னா ஒரு 25+ ஃபேண்டசி பாயிண்ட், டீம்ல இருக்கக்கூடிய நாட்சத்தை ஓரளவு ஒரு 29+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது கிடைச்சிடும். அதுவும் எல்பிடபிள்யூ மூலமா எடுத்துட்டாங்க, அப்படி இல்ல மெயின்டைன் ஓவர் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு பிளஸ் ஒரு 8+ ஃபேண்டசி பாயிண்ட். ஓவராலா இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 37+ ஃபேண்டசி பாயிண்ட்ங்கிறது பவுலிங் யூனிட்ல இருந்து மட்டுமே கிடைச்சிடும். ஸோ ஒரு ஓவர் 4 ஓவர்ல ஒரு விக்கெட் அப்படிங்கிறது 2 விக்கெட் எடுத்துட்டாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60+ இருந்து 70+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைச்சிடும். நம்ம ஒரு விக்கெட் அப்படின்னு ஒரு 37+ ஃபேண்டசி பாயிண்ட், அதாவது ஒரு ஓவர் மெயின்டைன் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட், இல்ல எல்பிடபிள்யூ விக்கெட் எடுத்தாங்கன்னா ஓவராலா ஒரு 37+ ஃபேண்டசி பாயிண்ட் தீப்தி சர்மா கிடைக்கிற வாய்ப்பு இருக்கு. அண்ட் பேட்டிங்ல வந்து ஆவரேஜா ஒரு 15+ ஃபேண்டசி பாயிண்ட் அடிச்சிட்டாவே போதும். இவங்கன்றது நம்ம ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட்ங்கிறது தாராளமா வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ ஒரு ட்ரீம் டீம்ல வரதுக்கு ஒரு ஒர்த்தான பிளேயரா வந்து இருப்பாங்க தீப்தி சர்மாவும் ரிச்சர்ட் கோஸும். இப்போ அதர்வைஸ் வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் ஆப்ஷனேஷன்ல தான் இருக்காங்க. அதுலயும் சாதனா வரையும் பேட்டிங் ஆர்டர் வந்து பேட் பண்ணுவாங்க. ஸோ இன்கேஸ் டாப் ஆர்டர்ல இருக்கவங்க பேட்டிங் முடிச்சிட்டாங்கன்னா செகண்டா பேட் பண்ணும்போது சாதனாவுக்கு பேட்டிங் ஆர்டர் வந்து கிடைக்காது. இன்கேஸ் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணாங்க இந்தியானா, ஸோ சாதனா வரையுமே பேட்டிங் ஆர்டர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இப்போ நம்ம சாதனா சிங்கிள் ஆப்ஷனாவே நம்ம வந்து எடுத்துக்குவோம். ஸோ ஃபர்ஸ்ட் பவுலிங் யூனிட்ல வந்து பாத்தீங்கன்னா தீப்தி சர்மா 4 ஓவர்னு போட்டுருவாங்க, ரேணுகா சிங் தாகூர் 4 ஓவர், பேலன்ஸ் இருக்க சாது, ராதா யாதவ், மின்னுமுனி, சாதனா, இவங்க பேலன்ஸ் இருக்க 4 பேருமே 2 அல்லது 3 அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் தான் எல்லாரும் வந்து பவுல் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். இதுல அதிகபட்ச ஓவர் அப்படின்னா தீப்தி சர்மா 4 ஓவர், ரேணுகா சிங் தாகூர் 4 ஓவர், ராதா யாதவ் 2ல இருந்து ஒரு 3, அடுத்ததா டைட்டாஸ் சாது வந்து பாத்தீங்கன்னா 2 ஓவர், மின்னுமுனி 2, சாதனா 2. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் இவங்க பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். இதுல ரேணுகா சிங் தாகூர், இதை பொறுத்த வரைக்கும் ரேணுகா சிங் தாகூர் போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாங்க. போத் இன்னிங்ஸ்லயுமே 1 அல்லது 2 விக்கெட் வரையும் வந்து தாராளமா வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஒர்த்தான பிளேயரா தான் வந்திருக்காங்க ரேணுகா சிங் தாகூர். ஸோ ரேணுகா சிங் தாகூர் போத் இன்னிங்ஸ்ல ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாங்க. இதுல அடுத்த ராதா யாதவ். ஸோ ராதா யாதவ், தீப்தி சர்மா அண்ட் டைட்டஸ் சாது, ஸோ இவங்க 3 பேரும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்பின்னிங் யூனிட் வந்து டேக்கன் பண்ணிடுவாங்க. இவங்க 3 பேர் தான் கொஞ்சம் அதிகபட்ச ஓவர் பவுல் பண்ற மாதிரி இருக்கும். அதுல ராதா யாதவ் இருந்து நம்ம செகண்டா பவுல் பண்ணும்போது ஒரு 2 விக்கெட்டும், ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்கன்னா 1 விக்கெட் அப்படிங்கிறத தாராளமா வந்து எதிர்பார்க்கலாம் ராதா யாதவ் இருந்து. ராதா யாதவ் பொறுத்த வரைக்கும் எல்பிடபிள்யூ மூலமாவே அதிகமா வந்து விக்கெட் எடுக்கக்கூடிய ஒரு ஆள். ஸோ ஸ்டெம்பிட்டா இருக்கட்டும், எல்பிடபிள்யூ இந்த மாதிரி தான் அதிகமான விக்கெட் ராதா யாதவ் வந்து கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது எல்பிடபிள்யூமா எடுத்தாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 37+ ஃபேண்டசி பாயிண்ட் ராதா யாதவுக்கு அந்த விக்கெட் மூலமே கிடைச்சிடும். டீம்ல இருக்கக்கூடிய ஒரு 4 ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா ராதா யாதவ் ஒரு 40ல இருந்து ஒரு 45+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறத ஒரு விக்கெட் எடுத்தாவே அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த மேட்ச் ராதா யாதவ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாங்க. போத் இன்னிங்ஸ்லயுமே ராதா யாதவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்காம தாராளமா கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. அதர்வைஸ் பாத்தீங்கன்னா மின்னுமணி இருக்காங்க. ஸோ மின்னுமணி ஒரு 2 ஓவர் வந்து தான் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதுல பெருசா விக்கெட் கிடைக்குமாங்கிற கொஸ்டின் மார்க். 1 விக்கெட் அப்படிங்கிறது வேணா இவங்கள்ட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். ஓவராலா ஒரு 30+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுல சாதனாவை பொறுத்த வரைக்கும் இன்கேஸ் ஃபர்ஸ்ட் இந்தியா பேட் பண்றாங்க அப்படின்னா சாதனா வரையும் கூட பேட்டிங் ஆர்டர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் சாதனா ஒரு 15+ ஃபேண்டசி பாயிண்ட் பேட்டிங் ஆர்டர் எதிர்பார்க்கலாம். ஒரு 2 ஓவர் பவுல் பண்றாங்க, அன்எக்ஸ்பெக்டடா ஒரு விக்கெட் எடுத்துட்டாங்க அப்படின்னா ஒரு 25, டீம்ல கூட ஒரு 4 ஓவரால இவங்க பாத்தீங்கன்னா ஒரு 45ல இருந்து ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது சாதனாவுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே செகண்டா பேட் பண்றாங்க இந்தியா அப்படின்னா சாதனாவுக்கு பேட்டிங் ஆர்டர் கிடைக்குமாங்கிறது பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஸோ பவுலிங்ல இருந்து மட்டும் கண்டிப்பா அவங்க 2 விக்கெட் எடுத்தாலும், அப்படி எடுத்தா மட்டும் தான் அவங்களால ட்ரீம் டீம்ல வர முடியும். ஸோ அப்படி இருக்கிற ஒரு கொஸ்டின் மார்க் தான் வந்து இருக்கு. சாதனா செகண்டா பேட் பண்றாங்க இந்தியா அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்கன்னா நீங்க ஒரு 50 ஆப்ஷன் ட்ரை பண்ணுங்க. அப்படி இல்ல சாதனா நீங்க ஒபேட் பண்ணிட்டு வேற பிளேயரை ட்ரை பண்ணாலும் தாராளமா ட்ரை பண்ணி
பாருங்க. இப்போ சிங்கிள் ஆப்ஷன் பேட்டிங் ஆர்டர்ல இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்மிருதி மந்தனா, உமா செட்ரி, ஜெமிமா ரோட்ரிகஸ், ஹர்மின் பிரீத் கவுர், இந்த 4 பேர் வந்திருக்காங்க. இவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் பெருசா எதுவுமே கிடையாது. பேட்டிங்ல இருந்து மட்டும் மினிமம் ஒரு 30ல இருந்து ஒரு 35 பிளஸ் ஸ்கோர் வரையும் அடிக்கணும். அப்பதான் அவங்களால ட்ரீம் டீம்ல வர முடியும். இதுல ஸ்மிருதி மந்தனா செகண்டா பேட் பண்றாங்க அப்படின்னா மஸ்ட் ட்ரை. ஸோ லாஸ்ட் ஓடிஐ மேட்சை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சிங்கிள் மேன் 100+ வரையும் அடிச்சிருந்தாங்க செகண்டா பேட் பண்ணும்போது. ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்கன்னா ஆவரேஜா இவங்க இருந்து ஒரு 20+ ஸ்கோர் வரையும் தான் எதிர்பார்க்க முடியும். பெருசா அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஸோ ஒரு நியர்பைல நிக்கிறதால ஒரு அன்எக்ஸ்பெக்டா ஒரு கேச்சஸ் ஓவராலா ஒரு 30ல இருந்து ஒரு 35+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படின்னு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஃபர்ஸ்ட் பேட் பண்ற மாதிரி இருந்தா. அதே ஸ்மிருதி மந்தனா செகண்டா பேட் பண்றாங்க அப்படின்னா மினிமம் ஒரு 50ல இருந்து ஒரு 60+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கறத தாராளமா வந்து எதிர்பார்க்கலாம் ஸ்மிருதி மந்தனா பொறுத்த வரைக்கும். ஸோ மோஸ்ட்லி கிட்டத்தட்ட ஒரு 70-80% பேர் ஸ்மிருதி மந்தனா போத் இன்னிங்ஸ் வந்து ட்ரை பண்ணிருப்பாங்க. நீங்களும் போத் இன்னிங்ஸ் ட்ரை பண்ணலாம், தாராளமா ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல சிங்கிள் ஆப்ஷன் ட்ரை பண்ண வச்சீங்கன்னா செகண்டா பேட் பண்ணும்போது மஸ்ட் ட்ரை ஆப்ஷன் வந்து இருப்பாங்க ஸ்மிருதி மந்தனா பொறுத்த வரைக்கும். இதுல உமா செட்ரி ஆகட்டும், ஜெமிமா ரோட்ரிகஸ் 2 பேருக்குமே பெரிய ஆப்ஷன்ஸ் எதுவுமே இல்ல. இதுல எக்ஸ்பீரியன்ஸா ஒரு நல்ல ஃபார்ம் இருக்க ஜெமிமா ரோட்ரிகஸ் ஒரு ஆவரேஜ் ஸ்கோர் ஒரு 22 அப்படிங்கிறது ஒரு ஆவரேஜா வச்சிருக்காங்க T20 பொறுத்த வரைக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மேட்ச் சேம் ஜெமிமா ரோட்ரிகஸ் செகண்டா பேட் பண்றாங்க அப்படின்னா ஸ்மிருதி மந்தனா ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டாங்க அப்படின்னா ஜெமிமா ரோட்ரிகஸ் வந்து ஒரு ஆவரேஜா ஒரு 25ல இருந்து ஒரு 30+ ஸ்கோர் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். அதே ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க அப்படின்னா ஒரு ஆவரேஜா ஒரு 25+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் வந்து இருக்கு ஜெமிமா ரோட்ரிகஸை பொறுத்த வரைக்கும். இதுல ஹர்மின் பிரீத் கவுர். ஸோ ஹர்மின் பிரீத் கவுர் எப்போ இம்பார்ட்டன்ட் பிளேயர் இருப்பாங்கன்னா டாப் ஆர்டர்ல கிட்டத்தட்ட ஒரு 2-3 ஓவர்ல விக்கெட் வந்து இழந்துருவாங்க. 2 விக்கெட் போயிடும் அப்படின்னு நினைச்சு நீங்க டீமை மேக் பண்ணீங்கன்னா அதுல ஹர்மின் பிரீத் கவுர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயர். ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல ஸோ ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது டாப் ஆர்டர்ல இருக்கிறதுல ஒரு 3 விக்கெட் ரொம்ப ஏர்லியாவே விழுந்துரும். ஒரு 5 ஓவர் கூட விக்கெட் இழந்துருவாங்க வச்சீங்கன்னா அதுல ஹர்மின் பிரீத் கவுர் வந்து நம்ம தாராளமா ஒரு 45+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா இவங்க நம்ம ஒரு ஆவரேஜா ஒரு 25+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது தான் எதிர்பார்க்க முடியும். ஓகே, இப்ப இந்தியா டீம்ல ஆப்ஷன்ஸ்ல யார் யாருக்கு என்னென்ன ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டோம். இதுல போத் இன்னிங்ஸ்ல இம்பார்ட்டன்ட் பிளேயர் பாத்தீங்கன்னா ரிச்சா கோஸ், தீப்தி சர்மா, ரேணுகா சிங் தாகூர், ராதா யாதவ், இவங்க 4 பேருமே போத் இன்னிங்ஸ்ல இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாங்க. இதுல சாது சோ இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து ட்ரை பண்ண மாட்டாங்க. ரொம்ப லோ பர்சன்டேஜ் கூடிய ஒரு பிளேயர். சோ இவங்களுக்கு வந்து நீங்க போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன்ட் கொடுத்தாலும் தாராளமா கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ரைட்டா மீடியம் பவுல் பண்ணக்கூடிய ஒரு பவுலர். கிட்டத்தட்ட மினிமம் 2ல இருந்து 3 ஓவர் இந்த மாதிரி ஆப்ஷன்ல அவங்க வந்து பவுல் பண்ணிடுவாங்க. அப்படிங்கிற பட்சத்துல இவங்க தாராளமா ஒரு விக்கெட் அப்படி எதிர்பார்க்கலாம். இந்த கேச்சஸ் மூலமா ஒரு 8+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படி கிடைக்கிறதா வாய்ப்பு இருக்கு. ரொம்ப லோ பொசிஷன் பிளேயர் போத் இன்னிங்ஸ்ல டிஃபரன்ஸ் ஒரு பிளேயர் ட்ரை பண்ணி வச்சீங்கன்னா இதுல வந்து சாது வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதர்வைஸ் சாதனா பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்க இந்தியா அப்படின்னா சாதனாக்கு வந்து ஒரு எப்பரை வந்து நீங்க கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. பாரதா சிங்கிள் ஆப்ஷன்ஸ் இருக்க யார் யாருக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் பார்த்துட்டோம். இப்போ வெஸ்ட் இண்டீஸ் டீமோட பிளேயர்ஸ்ல யார் யாருக்கு என்ன பார்த்துருவோம். இதுல ஹைலி மேத்யூஸ் 4 ஓவருமே வந்து பவுல் பண்ணிடுவாங்க. டாப் ஆர்டர்ல அதாவது இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்றாங்க. 4 ஓவர் பவுல் பண்றாங்கன்னா 2 விக்கெட் போத் இன்னிங்ஸ்ல இருந்து 2 விக்கெட் அப்படிங்கிறத தாராளமா வந்து எதிர்பார்க்கலாம். அதுவே உங்களுக்கு வந்து ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறத கிடைச்சிருச்சு. அது மட்டும் இல்லாம டாப் ஆர்டர்ல பேட்டிங் வராங்க. பேட்டிங்ல வந்து ஒரு குயிக் ஃபயரா ஒரு 25 இருந்து 30+ ரன் வரையும் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம ஓவராலா ஒரு 25+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்குது அப்படின்னு வச்சுக்குவோம். டீம்ல இருக்கிற பாயிண்ட்ல சேர்த்து 29 ஓவராலா ஒரு 80ல இருந்து ஒரு 85+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஹைலி மேத்யூஸை பொறுத்த வரைக்கும். ஸோ ஹைலி மேத்யூஸ் போத் இன்னிங்ஸ்லுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர். ஸ்மால் லீக் அண்ட் கிராண்ட் லீக் இவங்க தான் கேப்டன்ஷிப்புக்கு ஒரு ஒருத்தமான பிளேயரா வந்து இருப்பாங்க. அதர்வைஸ் டபுள் ஆப்ஷன் பிளேயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேம்பெல் அண்ட் டோனிடன் இவங்க 2 பேரும் டபுள் ஆப்ஷன் இருக்காங்க. டாப் 6ல இருக்கக்கூடிய பிளேயர்ல கேம்பெனை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன். ரிச்சா கோஸ்க்கு என்ன சொல்லணும் அதே ஆப்ஷன் தான். இதுல வந்து பாத்தீங்கன்னா ரிச்சா கோஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு செகண்ட் டவுன் ஒரு தேர்ட் டவுன்ல தான் வராங்க. பட் கேம்பெலை பொறுத்த வரைக்கும் இன்னிங்ஸ் வந்து 1 டவுன் வந்து இறங்குறாங்க. பேட்டிங்ல இருந்து ஆவரேஜா ஒரு 25+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிற எதிர்பார்க்கலாம். விக்கெட் கீப்பிங் மூலமா கிடைக்கக்கூடிய ஒரு 20 டீம்ல கூட 4 ஓவரால ஒரு 29+ ஃபேண்டசி பாயிண்ட். இவங்க பாத்தீங்கன்னா ஒரு 50ல இருந்து ஒரு 55+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கேம்பெலை பொறுத்த வரைக்கும். ஸோ கேம்பல் போத் இன்னிங்ஸ்லுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாங்க. அதர்வைஸ் டோனிடன் மினிமம் ஒரு 2 ஓவர் ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் தான் இவர் வந்து பவுல் பண்ணுவாங்க. அப்படி இருக்க பட்சத்தில் ஒரு விக்கெட் கண்டிப்பா 2 ஓவர் பவுல் பண்ணும்போது
ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்கன்னா இவங்க தாராளமா ஒரு விக்கெட் எதிர்பார்க்கலாம், ஒரு 25. அண்ட் செகண்டா பேட் பண்ணும்போது பேட்டிங்ல வந்து ஒரு 15+ ஃபேண்டசி பாயிண்ட் அடிச்சிட்டாவே போதும். இவங்கள்ட்ட பாத்தீங்கன்னா ஒரு 40ல இருந்து ஒரு 45+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். ஸோ டாப் 6ல இருக்கக்கூடிய டபுள் ஆப்ஷன் பிளேயர்ஸ்னா ஹைலி மேத்யூஸ், கேம்பெல், டோனிடன் இந்த 3 பிளேயருமே போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாங்க. அதர்வைஸ் இதுல ஹென்ரி, ஸோ ஹென்ரி வரையும் கூட டபுள் ஆப்ஷன் பிளேயர்ஸா இருப்பாங்க. இன்கேஸ் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க வெஸ்ட் இண்டீஸ்னா ஹென்ரி வரையும் பேட்டிங் ஆட வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே செகண்டா பேட் பண்றாங்கன்னா கிட்டத்தட்ட டோனிடன் அண்ட் வில்லியம்ஸ், ஸோ வில்லியம்ஸ் வரையும் கூட மேட்ச் முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதர்வைஸ் இருக்க பேர்லாம் வந்து பேட் பண்ணுவாங்கிறதே பெரிய விஷயமாக தான் வந்திருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது ஹென்ரிக்கு வந்து நீங்க ஒரு இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ இதுல பவுலிங் யூனிட்ல அபி ஃபிளெச்சர் ஸோ 4 ஓவர் வந்து பவுல் பண்ணிடுவாங்க. ஹைலி மேத்யூஸ் 4 ஓவர், டோனிடன் 2 ஓவர். இல்ல கரிஸ்மா வந்து பாத்தீங்கன்னா 2ல இருந்து ஒரு 3 ஓவர் வரையும் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆலன் 2 ஓவர், ஹென்ரிக் 2 அண்ட் ஜேம்ஸ் இவங்க வந்து 2 ஓவர். ஸோ இந்த மாதிரி தான் ஆப்ஷன்ஸ்ல இவங்க வந்து பவுல் பண்ணுவாங்க. இந்த எல்லா பவுலிங் ஆப்ஷனும் பெருசா யூஸ் பண்ணிடுவாங்க. ஸோ யாருக்கும் வந்து அந்த அளவுக்கு ஒரு பவுலிங் கொடுக்காம இருக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்ல பவுலிங் வந்து யூஸ் பண்ணிடுவாங்க. இதுல போத் இன்னிங்ஸ்ல இம்பார்ட்டன்ட் பிளேயர் பாத்தீங்கன்னா டோனிடன், கேம்பெல், மேத்யூஸ் டாப் 6ல கூடிய 3 பிளேயருமே போத் இன்னிங்ஸ்ல ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா இருந்திருப்பாங்க. பவுலிங் யூனிட்ல அபி ஃபிளெச்சர் 4 ஓவருமே பவுல் பண்றது இவங்களுக்கு ஒரு பிளஸ்ஸா வந்து இருக்கு. அண்ட் ஃபீல்டிங் பொசிஷன் வந்து பாத்தீங்கன்னா லாங்ல வந்து நிற்பாங்க. அப்ப கேச்சஸ் மூலமா கிடைக்கிற ஒரு 8+ ஃபேண்டசி பாயிண்ட் அவங்க கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பவுலிங்ல 4 ஓவர் பவுல் பண்ற பட்சத்துல 2 விக்கெட் கண்டிப்பா இவங்கள்ட்ட நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸ்லுமே. ஏன்னா காரணம் என்ன பாத்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ்க்கு நல்லாவே சப்போர்ட்டிங்கா இருக்கு. ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு ஸ்டார்டிங்ல நல்லா சப்போர்ட்டிங் இருந்தாலும் பிட்ச் யூஸ் ஆக ஸ்பின்னர்ஸ் நல்லாவே டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அப்படி இருக்க பட்சத்துல அபி ஃபிளெச்சர் இருந்து தாராளமா போத் இன்னிங்ஸ்ல இருந்து 2 விக்கெட் வரையும் எதிர்பார்க்கலாம். ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட் டீம்ல இருக்க 4 சேர்த்து ஒரு 54+ ஃபேண்டசி பாயிண்ட் இவங்களுக்கு பவுலிங் இருந்து கிடைச்சிடும். ஒரு கேச்சஸ் பிடிக்கிறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 60ல இருந்து ஒரு 65+ ஃபேண்டசி பாயிண்ட்ங்கிறது அபி ஃபிளெச்சருக்கு வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அபி ஃபிளெச்சர் போத் இன்னிங்ஸ்ல ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாங்க. அடுத்ததா கரிஸ்மா, ஸோ கரிஸ்மா 2ல இருந்து ஒரு 3 ஓவர் வரைக்கும் பவுல் பண்றாங்க. செகண்டா பவுல் பண்றாங்க அப்படின்னா மஸ்ட் ட்ரை ஆப்ஷன் வந்து இருப்பாங்க. கரிஸ்மா பொறுத்த வரைக்கும் அது போடக்கூடிய 3 ஓவர்ல கண்டிப்பா 2 விக்கெட் வரையும் கரிஸ்மா வந்து எடுத்துருவாங்க. இவங்களோட ஃபீல்டிங் பொசிஷன் ஸ்கொயர் பவுண்டரி வைஸ்ல இருக்கும். ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் அவங்கள்ட்டும் ஒரு கேட்சஸ் வரையும் எதிர்பார்க்கலாம். அதே ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்க வெஸ்ட் இண்டீஸ் அப்படின்னா கரிஸ்மா வந்து நீங்க ஒரு 50 ஆப்ஷன் ட்ரை பண்ணாலும் தாராளமா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ அதை வைஸ் பண்ணா ஹென்ரி, ஸோ ஹென்ரி ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்கன்னா ஒரு இம்பார்ட் வந்து நீங்க கொடுத்துக்கலாம். ஸோ பேட்டிங்ல வந்து ஒரு குயிக் ஃபயரா ஒரு ஃபாஸ்டா கிட்டத்தட்ட ஒரு 20ல இருந்து ஒரு 25+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே செகண்டா பேட்டிங் வராங்க அப்படின்னா உங்களுக்கு பேட்டிங் என்ன கிடைக்குமாங்கிறது பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஸோ ஹென்ரியை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்கன்னா ஒரு இம்பார்ட் வந்து கொடுத்துக்குங்க. 2 ஓவர் வரையும் பவுல் பண்றாங்க. ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விக்கெட் எடுத்துட்டாலும் ஒரு 25, பேட்டிங்ல வந்து ஒரு 20+ ரன் அடிச்சிட்டாலும் ஓவரால் இருந்து நம்ம ஒரு 40ல இருந்து ஒரு 45+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம் ஹென்ரியை பொறுத்த வரைக்கும். ஸோ ஹென்ரி ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் வந்து இருப்பாங்க. அடுத்த அலன் 2 ஓவர் தான். ஸோ ரொம்ப லோ பர்சன்டேஜ் ஒரு பிளேயர்ல டிஃபரன்சிபிக்கா ஒரு பிளேயரை ட்ரை பண்ண வச்சீங்கன்னா அலனுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்து பாருங்க. 2 ஓவர் அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விக்கெட். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் தான் இவங்க நம்ம எதிர்பார்க்க முடியும். அடுத்ததா ஜார்டன் ஜேம்ஸை பொறுத்த வரைக்கும் சேம் இவங்களும் வந்து இந்த 2 ஓவர் தான். ஸ்லோயர் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர். செகண்டா பவுல் பண்ணும்போது ஆஃப் சைஸ்ல ஒரு பிளேயர் நீங்க ட்ரை பண்ண நினைச்சீங்கன்னா ஜேம்ஸ்க்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து பாருங்க. ஒரு விக்கெட் அப்படிங்கிறத இவங்கள்ட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே, இப்ப பேட் டபுள் ஆப்ஷன் பிளேயர்ஸை பார்த்துட்டோம். பவுலிங் யூனிட் வந்து பார்த்துட்டோம். பேட்டிங் ஆர்டர்ல ஜோசப், ஸோ அதர்வைஸ் மற்ற பிளேயர்ஸ் வந்து பெருசா ஆப்ஷன்ஸ் இல்லை. ஜோசப் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் பால் வந்து அக்ரெசிவ் பிளே பண்ணக்கூடிய பிளேயர். அந்த பவர் பிளேவை நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டு ஒரு ஆவரேஜா ஒரு 20ல இருந்து ஒரு 25+ ஸ்கோர் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். கிராண்டுக்கு ரிஸ்கா ட்ரை பண்ணும்போது ஜோசப்புக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்துருங்க. இப்போ வெஸ்ட் இண்டீஸ் டீமை பொறுத்த வரைக்கும் டோனிடன், கேம்பெல், மேத்யூஸ், அபி ஃபிளெச்சர் அண்ட் கரிஸ்மா, ஸோ இந்த 5 பேருமே போத் இன்னிங்ஸ்லுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாங்க. இதுல ஹென்ரி ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க வெஸ்ட் இண்டீஸ் அப்படின்னா உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்குங்க. ஜேம்ஸ் செகண்டா பவுல் பண்றாங்க வெஸ்ட் இண்டீஸ் அப்படின்னா இவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் ட்ரை பண்ணலாம். ஒரு விக்கெட் அந்த மாதிரி ஆப்ஷன் நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போ 2 டீம்ல இருக்கிற பிளேயர்ஸ்ல யாருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டோம்.
ஸ்மால் லீக் ட்ரை பண்ணும்போது கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன், கிராண்ட் லீக் ட்ரை பண்ணும்போது கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்மால் லீக்ல நீங்க ட்ரை பண்றீங்க அப்படின்னா தீப்தி சர்மா வைஸ் கேப்டன் ஆப்ஷன் அண்ட் ஹைலி மேத்யூஸ். ஸோ ஹைலி மேத்யூஸ் கேப்டன்ஷிப், அப்படி இல்லைன்னா ஹைலி மேத்யூஸ் வைஸ் கேப்டன் ஆப்ஷன், தீப்தி சர்மா கேப்டன்ஷிப். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் ஸ்மால் லீக்ல வந்து ட்ரை பண்ணிருப்பாங்க. நீங்க கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ற பட்சத்துல கேம்பலுக்கு ஒரு வைஸ் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அபி ஃபிளெச்சர் அல்லது கரிஸ்மா ரெண்டு பேர்ல எது ஒரு பேருக்கு நீ ஒரு வைஸ் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். வெஸ்ட் இண்டீஸ் டீமை பொறுத்த வரைக்கும். அதே இந்தியா டீமை பொறுத்த வரைக்கும் ரிச்சா கோஸ் ஒரு வைஸ் கேப்டனுக்கு சுட்டமான பிளேயர் இருப்பாங்க. கிராண்ட் லீக் ட்ரை பண்ணும்போது ரேணுகா சிங் தாகூர் அல்லது ராதா யாதவ் ரெண்டு பேர்ல எனி பிளேயர் வைஸ் கேப்டனுக்கு ரொம்ப சுட்டமான பிளேயரா வந்து இருப்பாங்க. இதுல செகண்டா பேட் பண்றாங்க இந்தியா அப்படிங்கிற பட்சத்துல ஒரு டீம்லயாச்சும் ஸ்மிருதி மந்தனாவுக்கு ஒரு வைஸ் ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. கிராண்ட் லீக்ல ரொம்ப ஒரு சூப்பர் ஆப்ஷன் வந்து இருக்கும். ஓகே, இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி கருத்துக்கள் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.